அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு தெரிந்த ஒரு தோழர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, மிக நேர்மையாளர், அரசியலுக்கு அதிகம் அனுபவம் இல்லாதவர். ஆகவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அரசியலிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற இயற்கை உணர்வுகள் அவரிடத்திலே இருந்தது. தனது தொகுதிக்கு சென்றார். அங்கே உள்ள ஒரு ரேஷன் கடைக்கு சென்றார். அங்கே ஊழல் நடப்பதை பார்த்தார். அதனை களைய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். கடைசியாக பார்த்தால் அந்த ஊழல் புரிவதிலே அவரது கட்சியை சார்ந்தவர்களும் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. அவருக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. ஆகவே இதை விடக்கூடாது, நமது கட்சியைச் சேர்ந்தவர்களே ஊழல் புரிவதா என்று ஆத்திரப்பட்டு தனது தலைவரிடத்திலே வந்து சொன்னார். அண்ணன் பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட்சிக்காரங்களே இப்படி ஊழல் பண்றாங்க ரேஷன் கடையில. தலைவர் அதனை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு முறை சொன்னார், இருமுறை சொன்னார். மூன்றாவது முறை சொல்லுகிற போது தலைவருக்கு கோபம் வந்து விட்டது. என்னப்பா இதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் அரசியல் நடக்கிறது தானே, இதை ஏன் நீ கண்டுகொள்கிறாய், இதை போய் ஏன் பெரிதுபடுத்துகிறாய் என்று அவர் கேட்டார். இப்போது நீங்க கேட்கலாம், இது என்ன, இதை போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறதானே, இதை போய் ஒரு பெரிய விஷயமாக இந்த மானுட சொந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டுமா என்று கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே எதற்காக இதை சுட்டிக்காட்டு என்று சொன்னால், இவர் யாரிடத்தில் முறையிட்டாரோ அந்த கட்சி தலைவர் மிக நேர்மையாளர். அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அவர் மிக பெரும் பணக்காரர், கட்சிக்காக அதிகமான பணத்தை செலவழித்தவர். அவரும் அப்படியே, அவருடைய தந்தையும் அப்படியே. அவர்களுக்கு சமுதாயத்திலே நல்ல பெயரும் உண்டு, ஊழல் செய்யாதவர்கள் என்ற பெயரும் அவர்களுக்கு உண்டு. ஆக இப்படிப்பட்ட நிலையில் இந்த புகார் தெரிவிக்கப்பட்ட மாத்திரத்தில் அந்த தலைவருக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். நான் நேர்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த கட்சி நேர்மையாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனது கட்சியில் இப்படிப்பட்ட ஊழல் புரிகின்ற தொண்டர்களா என்று அவருக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு எதுவுமே வரவில்லை. காரணம் என்ன? அப்படி கோபப்பட்டு அந்த தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் இவருடைய செல்வாக்கு கட்சியிலே சரிந்துவிடும். இவருக்கென்று ஒரு குழுவோ கோஷ்டியோ அங்கு இருக்காது. என்னையா இது தலைவன் பொழைக்க விட மாட்டான், அரசியலுக்கு வந்ததே அதுக்கு தான், இவர் வேணா நேர்மையா இருந்துட்டு போது, நம்மையாவது பொழைக்க விடலாம் இல்ல என்றுதான் சொல்லி இவர் ஓரங்கட்டப்படுவார் என்ற பயத்தின் காரணமாக இதையெல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? தலைவன் என்பவன் தான் மட்டும் நேர்மையாளனாக இருந்தால் போதாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிற தலைவன் தானும் நேர்மையாக இருந்து தனது கட்சியிலே இருக்கின்ற தொண்டர்களும் ஊழியர்களும் உறுப்பினர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவன் தான் தலைவன். தலைவன் மட்டும் நல்லவனாக இருந்ததனால் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்து விடாது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது நாடு சுதந்திரம் அடைந்தது, வெள்ளையர்களை விரட்டி அடித்தோம். அதற்கு பிறகு ஆட்சியாளர்களாக வந்தவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டார்களா? இல்லை. வெள்ளையர்கள் போய் கொள்ளையர்கள் வந்தார்கள் என்று சொன்னார்கள். வெள்ளையர்கள் இருந்த காலத்தில் பணம் இங்கிலாந்துக்கு போய் கொண்டிருந்தது. நமது நாட்டில் வந்த பிறகு பணம் சுவிஸ் வங்கிக்கு போய் கொண்டிருக்கிறது. இடம் மாறி இருக்கிறது, அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. காரணம் என்ன? அந்த சுதந்திர போராட்ட இயக்கத்தை நடத்தியவர்கள் பிற்காலங்களிலே தனது கட்சி தொண்டர்களுக்கு அந்த ஒழுக்க அற போதனைகளை தராமல், ஒழுக்கமுள்ள ஒரு கட்சி தொண்டர்களை உருவாக்காமல் விட்டதுதான் காரணம். ஆக தலைவன் மட்டும் நேர்மையாக இருந்து விடுவதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. ஆகவே நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவர் 23 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவில் 5 லட்சம் மக்கள் மீது கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அங்கே ஒரு நேர்மையான, மது இல்லாத, ஆபாசம் இல்லாத, வட்டி இல்லாத, ஜாதி அமைப்பு இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கினார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஒன்று, அவரும் நேர்மையாளராக இருந்தார். அவரிடத்திலே யாரும் குறை காண முடியாது. எதிரிகள் கூட அவருடைய வாழ்க்கையிலே குறை கண்டதில்லை. அவரை அல் அமீன், அல் சாதிக், நேர்மையாளர், வாய்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்று
அவருடைய பரம எதிரிகளும் அவரை போற்றினார்கள். ஆனால் நான் நேர்மையா இருக்கிறேன், நீங்க எப்படி இருந்திருக்க என்று தொண்டர்களை அவர் விடவில்லை. அவர்களுக்கும் ஒழுக்க பயிற்சி அளித்தார். அவர் சொன்னார், நான் இந்த உலகத்தில் வந்ததே எதற்காக? ஒழுக்கத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார். ஆக ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதிலே கவனமாக இருந்தார். தொண்டர்களுக்கு பயிற்சி அளித்தார். வணக்கங்கள் வாயிலாக ஒழுக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. இறை உணர்வுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மறுமை பற்றிய சிந்தனைகள் உள்ளங்களிலே விதைக்கப்பட்டன. இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிற உணர்வு அவருடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டது. தவறுகள் ஏதேனும் தோழர்கள் செய்தால் உடனடியாக கண்டிப்பார். ஒரு முறை ஜகாத் என்ற தர்மத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகிறார். அதை வசூலித்துக் கொண்டு வந்த தோழர் ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு கொடுத்தார். பெருமானார் கேட்டபோது சொன்னார், இது எனக்கு அன்பளிப்பாக வந்தது, ஆகவே நான் வைத்துக் கொண்டேன் என்று சொன்னார். மக்கள் எனக்கு அன்பளிப்பாக தந்தார்கள் என்று. நபிகள் நாயகம் அவரை பார்த்து கேட்டார், உமக்கு அன்பளிப்பு எதனால் வந்தது? நீர் அரசு ஊழியராக இருக்கின்ற காரணத்தினால் உமக்கு அன்பளிப்பு வந்தது. நீர் உமது தாய் வீட்டில் இருந்து கொண்டால் இந்த அன்பளிப்பு உமக்கு கிடைத்திருக்குமா என்று கேட்டார். அதாவது அரசு ஊழியத்தில் இல்லாமல் உமது சொந்த வீட்டிலே உட்கார்ந்து கொண்டால் இந்த அன்பளிப்பு உம்மை வந்து சேர்ந்திருக்குமா? ஆகவே அரசு ஊழியராக இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த அன்பளிப்பு உமக்கு கிட்டியது. ஆகவே இது அரசாங்கத்திற்கு சொந்தம். ஆகவே அரசு ஊழியர்கள் பெறுகின்ற பரிசு பொருட்கள் கூட லஞ்சம் தான். அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கப்படாவிட்டால் அதுவும் கூட ஒரு மோசடிதான் என்ற ஒரு கருத்தும் இதன் மூலமாக சொல்லப்பட்டது. ஆக எங்கெங்கே தோழர்கள் தவறு செய்கிறார்களோ அப்போதெல்லாம் கண்டித்து அவர்களை சீர்படுத்தினார். இதன் காரணமாகத்தான் இத்தனை குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவரால் கொண்டு வர முடிந்தது. ஆகவே நம்முடைய அரசியல் தலைவர்களிலே சிலர் நல்லவர்கள் பலர் இருக்கிறார்கள், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் செய்கிற மிக பெரும் தவறு தங்களது அமைப்புகளிலே இருக்கின்றவர்களை தட்டி கேட்பதில்லை, அவர்களது ஊழல்களை கண்டிப்பதில்லை. ஆகவே இவர்கள் மட்டும் நேர்மையாக இருந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆக நல்ல தலைவர்களும் தேவை, நல்ல தொண்டர்களும் தேவை.